ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சண்டே கிச்சன் சேனல். நான் உங்கள் பீனாஸ்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குயிக் அண்ட் ஈஸியாக பேச்சுலர்ஸ் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு பிரியாணி ரெசிபியை பார்க்க போகிறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு பிரியாணி பாட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, வெறும் 3 மசாலா தாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விடுங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌன் கலராக வதக்கி அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரை நாங்கள் வதக்க வேண்டியதாக இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினாவை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். அந்த சைடு பார்த்திங்கன்னா சிக்கன்னு கொஞ்சமாக உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடணும். அந்த அளவுக்கு நம்ம அந்த சைடு ஃப்ரை பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, கொஞ்சம் கூட தண்ணி இல்லை பாருங்கள். இப்போ இந்த ஃப்ரை பண்ண சிக்கனை இந்த தக்காளியோட மசாலாவில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே இந்த சிக்கனை நல்லா வதக்கி மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இந்த பிரியாணியை கம்மியான மசாலா தான் சேர்க்க போகிறோம், ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டுடைய ரெசிபி. அவங்க தான் இந்த மாதிரி பிரியாணி செய்வாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படின்னு சொல்லி கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தேன். அட் லாஸ்ட் ஒன்ஸ் அகெயின் நாங்கள் மீட் ஆனோம் எல்லோரும் ஒன்றாவே. அப்போது இந்த பிரியாணி ரெசிபியை ட்ரை பண்ணலான்னு அவங்க சொல்ல நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இதில் கம்மியாக இருந்தது, அதனால செப்ரேட்டாக அங்கே கொஞ்சமாக வெங்காயம் வதக்கி இதில் ஆட் பண்ண போகிறோம். ஒரு பிரியாணியில் ஒரு சேஞ்ச் வேணும். எப்பவுமே நம்ம அதிகமாக மசாலா போட்டு ப்ராப்பராக நம்ம சமைக்கிறது தான் ஒரு வேறு டேஸ்ட்டில் நம்மளுக்கு பிரியாணி வேணும். அதுலேயுமே ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம் அப்படின்ற டைமில் கம்மியான டைமெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அப்போல்லாம் பிரியாணி செய்யணுன்னாக்கா இந்த பிரியாணியை ட்ரை பண்ணலாம். ஒரு நியூ டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சும்மா செம்மையாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசிக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி. நீங்கள் எத்தனை கிளாஸ் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி பார்த்து தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ செப்ரேட்டாக நம்ம வெங்காயம் வதக்கணும் பாருங்க, அந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம் நல்லா மிக்ஸ் கொடுத்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக மிளகாப்பொடி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் அரிசியை ஆட் பண்ணி பிரியாணிக்கு தம் வச்சிடுங்க. கொஞ்சம் எனக்கு காரம் கம்மியாக இருந்தது, அதனால் நான் ஒரு 4 பச்சை மிளகாய் அப்படியே கீறி விட்டு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மிளகாய் பொடியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குருமா மாதிரி கிரேவியாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் எக்கு ஃப்ரை பண்ணி சைட் டிஷ்ஷாக வச்சுக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய், அது கூடவே வெங்காயம், உப்பு, மிளகாப்பொடி, தனியாப்பொடி சேர்த்துட்டு சீரகத்தூள் நல்லா போட்டுட்டு வேக வச்ச முட்டையை இதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோங்க. அவ்வளோதான் பிரியாணி இந்த எக்கோட நம்ம சாப்பிட்டோம் அன்றைக்கி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமையே பார்க்கலாம் என்னோடய சேனலில். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஒரு 20 மினிட்ஸ் தம் போட்டு எடுத்திங்கன்னா நம்ம சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணலாம். இந்த டே நான் ஃப்ரெண்ட்ஸோட இப்படி தான் என்ஜாய் பண்ணேன் அன்றைக்கி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் டைம் கொடுத்து பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.